So hey, what's up gang, welcome back to another video. வணக்கம் வணக்கம் 2025 got even crazier. என்னெல்லாமோ நடக்குது, என்னதான் நடக்கல அந்த வருஷத்துல. Who knows, even I might get into a relationship. நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். ஆக்சுவலி அது மாதிரி ரீசெண்டாக நிறைய கிரேசியான என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் சில விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்து நம்ம ஸ்தம்பிச்சு போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஸ்குவிட் கேமோட சீசன் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. முதல் அதுலேருந்து ஆரம்பம். 이렇게 된 게 다 자기 탓이라고 생각하시는 거예요. சீசன் 2 வந்து யாருக்கும் அவ்வளோ பிடிக்கல, பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 그렇지 마. 죽습니다. 못된 놈들은 나쁜 짓을 해놓고도 착한 사람들은 뭐가 조금만 잘못되어도 다 자기 탓으리님이 여기 우리를 구하러 오셨다는 것 저는 지금도 믿어요. இன்னும் 2 வாரத்தில் நம்பர் 1 ஷோலாம் கிடையாதுப்பா. நம்பர் 1 ஷோ இந்த வேர்ல்டா, வெட்டிடுவேன். டாய் 난 그 게임을 멈추라는 거야. ஸ்குவிட் கேம் சீசன் 1 ரிலீஸ் ஆனது வந்து லாக்டவுன்ல நேத்து மாதிரி இருக்கு எனக்கு. லாக்டவுனுங்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சான் லாக்டவுன் போட்டு. லாக்டவுன் 2020 was 5 years ago. ஓ வயசாகுதுல. ஆல்சோ ஸ்பீக்கிங் அபவுட் 2025, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆயிருக்குல்ல. ஸோ அதை பற்றி நான் பேசியே ஆகணும்னு நினச்சேன். ஃப்ளைட்டில் ஏறினவங்க திருப்பி உங்கள் வீடு போய் சேரல. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு மனசே கேட்கல ஆக்சுவலி. இன்னும் what the fuck is even happening. ஸோ அதில் வந்து லக்கிலி ஒருத்தர் சர்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய இன்டர்வியூ ஒன்று இருக்குது, பார்ப்போம் நம்ம. वो मेरे नज़रों के सब सामने हुआ था. मेरे खुद को भी बिलीव नहीं होता कि मैं कैसे उसमें से जिंदा बाहर निकला, क्योंकि थोड़ा टाइम लिए के तो मेरे को लगा था कि मैं भी मरने वाला हूँ. लेकिन जब मेरी आँख खुल के मैं देखा ना, तो मुझे लगा मैं जिंदा हूँ. तो मैंने ट्राई किया, जब मेरी सीट थे वो मेरी बेल्ट निकाला, मैंने वो ट्राई किया जहाँ से निकल सकता वहाँ से. லக்கின்னு निकल சொல்கிறதா गया वहाँ से. அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்கிறதா मेरे नज़रों के सामने एयर हॉस्टल और दूसरे எனக்கு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கே மனசு இல்லை. அவர் எல்லாம் பேசவே முடியல. அவர் அந்த ஷாக்கில் இருக்காரு. கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 200க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட அது அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. 300 மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 300க்கும் மேற்பட்ட பேர் கண்ணு முன்னாடி இறந்துருக்குறாங்க. அதுலேருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தில் அவர் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியே வரல. அவரை கூப்பிட்டு போய் மயக்க நீட்டி எனக்கு என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. யூடியூப்ல போயிட்டு மெகாலயா ஹனிமூன் கேஸ்ன்னு அடிச்சிங்கன்னா ஒரு இது வருது. லைக் மனசை உருகுலைக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. எனக்கு சொல்லணும்னா ஆக்சுவலி மெகாலயாவில் ஒரு கப்புள் வந்து ஹனிமூன் போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கப்புளில் இருக்கிற அந்த ஒய்ஃப் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு ஹிட்மேன் ஹையர் பண்ணி அந்த ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்களாம். ஸோ லைக் ஹவு ஃபக்ட் அப் இஸ் இந்தியா கெட்டிங் மேன். ஸோ இதை பற்றி பேசினது போதும்பா, எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் ஃபன், சம்திங் கூல், சம்திங் சில். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஆஷ்டன் ஹால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் சட்டையை போட்டு ஓடின்னு இருப்பார்ல, அந்த மார்னிங் ரொட்டீன் செரட்டோகா வாட்டர்லாம் போட்டு தெளிச்சுன்னு இருப்பார். அவர் வந்து நம்ம ஐஷோ ஸ்பீடு கூட ரேஸ் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலி 4 ரேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த 2 பேரும். 4 ரேஸ்லையும் யார் ஜெயிச்சாங்கிறத நீங்களே பாருங்க. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. கீழே விழுந்துட்டாப்ல ஆஸ்டன் ஹால். ரேஸ் 2 டூ ஸ்லோ. ஃபர்ஸ்ட் 2 ரேஸ்லயும் வந்து செம்மையான டிஃபரன்ஸ் தெரியுது. இது ஐஷோ ஸ்பீடுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாப்ல. ஸோ லெட்ஸ் see the third race. ஆஸ்டன் ஹால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. ஐஷோ ஸ்பீட் தான் வின் பண்ணியிருக்காரு. பட் இந்த ரேஸ் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்துச்சு. மேபி ஆஸ்டன் ஹால் வின் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குதுல. லாஸ்ட் ரேஸ் இதுல கிளியரா தெரியுது டிஃபரன்ஸ். ஐஷோ ஸ்பீடு பயங்கரமான வின். இதுல 4 ரேஸ் நடந்திருக்கு. 4 ரேஸ்லயுமே ஐஷோ ஸ்பீட் வின் பண்ணியிருக்காப்ல.
ஒரு ஆத்லீட்டுக்கு அகேன்ஸ்டாக. பட் ஆக்சுவலி இது வந்து இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஐஷோஸ்பீட் வின் பண்ணுவாருங்கிறதான் எதிர்பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிஸ்டர் பீஸ் வீடியோவில் உலகத்திலே ஃபாஸ்டஸ்டான இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ரன்னர் ஒருத்தர் கூட ஐஷோஸ்பீட் ரன் ஓட விட்டாரு மிஸ்டர் பீஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோரார்லெஸ் வின் பண்ணியிருக்கிற மாதிரி தான் போனான் ஐஷோஸ்பீடு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐஷோஸ்பீட் ஆக்சுவலி நேச்சுரலி கிஃப்டட் பர்சன் தான். ஸோ எனக்கு தெரியும் அந்த இடம் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில், அதாவது ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு பார்க் உண்டு. அந்த பார்க்கு அந்த இடம் அப்படின்ட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அது. நான் போயிருந்த போது அதுக்கு அடுத்த நாளே இப்படி ஒரு நான் இருந்த இடத்துல என்னடா இவ்வளோ ஆளுங்க நின்று இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படிங்கிறது என்னால் இமேஜினே பண்ண முடியல. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து அந்த வார்த்தை சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாரும் கேட்டு தான் வளர்ந்துருப்போம். அது இப்போ உண்மையாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நானும் சரி வீடியோ எடுக்கிறோம் ஒரு ஃபன்னாக 2025 இஸ் கெட்டிங் மோர் கிரேசி அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்தேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2025 இஸ் நாட் கெட்டிங் கிரேசி, இட்ஸ் கெட்டிங் ஃபக்ட் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஸோ ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.